வெல்கம் டு கிங் லாட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நடுரோட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு மணி 1:30க்கு கிளம்பியிருப்போமா? 1:30க்கு கிளம்பியிருக்கோம். மதுரையிலேருந்து 1:30க்கு கிளம்புனோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4 ஆயிடுச்சு. இன்னும் கரூர் கூட வரல. 3 மணி நேரமா ஒருத்தங்களை பாடாக படுத்திட்டு இருக்கியா. யாரு நான் தவறையா பாருங்க. என்ன சிவா? ஜீனி இல்லாம பால். சீனி இல்லாம பாலா? என்னென்ன கேட்ட? ஒரு கேட்கறது பால் தான் கேட்டதுக்கு என்னென்ன கேட்ட? அது கூட நான் அவன்கிட்ட கொடுத்துக்கிறேன். காஃபி. எங்க அது இதுல காஃபி எப்படி வாங்கின? கையில தான். கையில வாங்கினியா? யாரா? நம்மளும் அவனை ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல நல்லா கொண்டு வரணும்னு நினைச்சோம். பார்த்தா கையிலன்றியான் கால்லன்றியான். ஐயோ, ஏன்டா இவ்வளவு மெதுவா வர? அந்த அளவுக்கு டிரைவிங் ஸ்கில் என்கிட்ட இல்ல. என்னது அந்த அளவு? டிரைவிங் ஸ்கில் எல்லாம் என்கிட்ட இல்ல. டேய், வண்டி ஸ்பீடா ஓட்டுறதுக்கு அதுவும் பைபாஸ்ல எதுக்குடா டிரைவிங் ஸ்கில் தேவை? மணி எத்தனை மணிக்குடா கிளம்பணும்? 1:30 கிளம்பணும். இப்போ மணி என்ன ஆகுது? மணி 4. எவ்வளவு நான்டா? கரூர் கூட நான் இல்லடா. 40 கிலோமீட்டர் போகணும் கரூருக்கு. 40 கிலோமீட்டர் தான் போயிடும். ஏய், நம்ம அந்த போர்டு நின்றோம்ல, ஒரு போர்டு கரூர்னு சொல்லி போர்டு இருந்துச்சுல, அப்ப நிற்கும் போது 3 மணி. சரியா? 3 மணி. அங்கேருந்து 30 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 30 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம். இப்போ இது எந்த ஊர்ல இருக்கோம் நம்ம? இப்போ டோல் கேட் முன்னாடி. எந்த ஊர்ல இருக்கோம்னு கேட்டேன். நீ டோல் கேட்டுக்கு முன்னாடி நில்லு இல்ல காருக்கு முன்னாடி நில்லு? தெரியல. இந்த லைன் நான் வந்தது இல்லை. இந்த லைன் வந்தேன். அப்போ எந்த லைன் போயிருக்கீங்க சார்? நான் திண்டுக்கல் லைன். ஏன்டா சாவடிக்கிற? ஆனா தூக்கம் வராம இருக்கிறதுக்கு சிவா மாதிரி ஒரு ஆள் தேவை. வந்தோடனே பால் சொல்லுன்னே. சரி, என்ன சொன்னேன் உன்கிட்ட? பால் தான் சொன்னேன். அதுக்கு பால் கேட்டேன், சுகர் இல்லாமன்னு கேட்டேன். சரி, அப்ப நீ என்ன பண்ணணும்? அதான் கேட்க. சுகர் வேணுமா சுகர் வேணும், சுகர் இல்லாம வேணுமா கேட்க. சுகர் இல்லாம தானடா கேட்டேன். அதான்டா சுகர் ஒரு சில பேர் கம்மியா கொடுப்பேன். அதனால நான் உன்கிட்ட கேட்கேன். வாழைப்பழம் வாங்கிட்டோடா. அதாங்க எங்க வாழைப்பழம்டா? செவ்வாழையா? செவ்வாழை எத்தங்க? ஒண்ணு வாங்கிட்டு வாடா. போதுமா? ஒண்ணு போதுமா? போதுடா. சரி, ரைட்டு. வேக எதுவும்? வேற எதுவும் நான் வாழைப்பழம் மட்டும் வாழைப்பழம் வாங்கிட்டு வாடா. சாப்பிட்டு உனக்கு எதுவும்? அவன் பிஸ்கட் கேட்டேன். பிஸ்கட்டா? என்ன பிஸ்கட் வேணும்? பிஸ்கட்டே வேணாம், நீ வாழைப்பழம் மட்டும் செவ்வாழை மட்டும் வாங்கிட்டு வா போ. 2 வாங்கிட்டு வா, 3 வாங்கிட்டு ஆளுக்கு ஒண்ணா போ. சரி, ரைட்டு. வாழைப்பழத்துக்கு அவங்களுக்கு தான் காசு. கட்டாக வாழைப்பழம் செவ்வாழை 3. கட்டாக மாதிரிடா, கீழே கட்டாக கூடாதா? செவ்வாழை 3. ஒன்று 20 ரூபாயாங்க. வேற எதுவும் வேணுமாடா? வாங்குறியா? வேற எதுவும் உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம், செவ்வாழை மட்டும் வாங்கு. கேக்கி வேற எதுவும் வேணுமா? வேற எதுவும் எத்தனை தடவை கேட்ப? வேற அதாங்க இந்த பழத்தை வச்சு வேற பழம் வேணுமா கேட்க. பிடிடா. யாரா பேன் பார்த்துட்டு இருக்கியா? பேன் தலையில தான் பார்க்கணும், இதுல பார்க்க முடியாது. குப்பை போடுறது கேட்டா காயா இருக்காங்க. வர காயா பிச்சுட்டு வந்துருக்கா. பார்க்கப்ப பழம் மாதிரி இருந்துச்சா? நீ தான் பார்க்க பழமா இருக்கா? என்ன வாய் பேசிட்டு இருக்க? காயா இருக்குடா. செவ்வாழை சாப்பிடவே முடியாதுடா காய. இது எனக்கு வேணாம், வேற பிச்சைக்கு வாங்கி கேட்டு வைத்து அப்போ பாய் பழமா இருக்காது. அப்போ போடு. பழமா இருக்கு, சின்னதா தாங்க. தடட்டை கேளு ஃபர்ஸ்ட். பழமா பிச்சைக்கு வாங்க. பழமா இருந்தா சின்னதா இருந்தா என்னடா சாப்பிட்றதுக்கு வேணுடா? இப்போ இது கொஞ்சம் இதா இருக்கு, சின்னதா இருக்குன்ட்டு எவ்வளவு அறிவா இருக்காங்க. இப்ப சாப்பிடா இருந்தானா இங்க இருந்து இன்னும் அப்படியே ஒரு 120 கிலோமீட்டர் போகணும்டா. இதுக்கு அடுத்து எந்த பிளேஸ்? இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே நிக்க வேணாம், சேலம் போயிடுவோம். இப்ப இந்த தாங்கி எந்த ஊர் வருதுன்னு நான் கேட்கிறேன். இது தாண்டா கரூர். அங்க இருந்து சேலம் தாங்கி தான். சேலத்துல தான்டா ஏற்காடே இருக்கு. சேலத்துல இருந்து சைக்கிள் அங்க 13 கிலோமீட்டர் நம்ம இருந்துச்சு. சேலத்துல இருந்து 13 கிலோமீட்டரா? ஆமா ஆமா, நியர்பை 20 கிலோமீட்டருக்குள்ள. 20 கிலோமீட்டர்ல. சரி, வண்டி அவன் கூட அவன் ஓட்டட்டும்.
என்ன ஓட்டுங்களா அது ஓட்டுட்டோம், கொஞ்சம் அடிச்சு வேகமா வரட்டும். மணி பார்த்தேன்னா 4 ஆயிடுச்சு. மலையேறதுக்கு டைமாகும். சேலம் போறது ஒரு 6 மணிக்கு போயிட்டானா டக்குன்னு மலை ஏறும் போது வியூலாம் பார்த்துட்டு நல்லா ஏறலாம். சரியா? அது ஓட்டுட்டு கிளம்புவோமா? ஓகே, கிளம்பலாமா? அதுக்குள்ள 2 கோடி இறங்கிருச்சு. சரி வாங்க, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஏய் நீ ஓட்டிட்டு வாடா. சரியா? வாங்க. ஈக்குவலா போ. ஒரு வழியா சேலம் வந்துட்டோம். 1:30க்கு கிளம்பி 1:30க்கு கிளம்பி கரூருக்கு 30 கிலோமீட்டருக்கு எத்தனை மணிக்கு வந்தோம்? 4:30க்கு வந்தோம். அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 110 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 1.25 மணி நேரத்துல வந்திருக்கோம். ஏன் அவன் ஓட்டின சுயம்பு ஓட்டினால மெதுவாவா வண்டி ஓட்டினா அப்படி ஓட்டணும். ஏதாவது சூடா குடிக்குமா? ஆனா வரவுள்ள பத்தியா ஃபுல்லா மழையா இருந்துச்சுல. அங்க இது மழைய பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு பூரிப்பு வந்து விரட்ட ஆரம்பிச்சிட்டேன். போட்டோ எடுக்கலையா? போற வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுப்போம். சரி, ஏதாவது சூடா. ஆனா மூஞ்சி கையெல்லாம் அரிக்குதுல. வந்த ஸ்பீக்கருக்கு அப்படியே அந்த தூசிக்கு அதுக்கும் தூசி பட்டு பட்டு அரிக்குது போல. இப்ப பாரு வா எவ்வளவு அழுக்கு. நைட் நேரமே இவ்வளவு அழுக்குன்னா அப்ப பகலெல்லாம் வந்தா ஒண்ணும் செய்ய முடியாது. கியூட்டி ஆனா கியூட்டா தான் இல்ல. சரி ரைட்டு போ. உள்ள போய் பார்த்தா வெளியில எங்க பார்த்தாலும் சரி போய் பாரு, ஏதாவது கியூட்டா இருந்துச்சுன்னா ஏதாவது பாலில வாங்கிட்டு வா. உனக்கு என்னடா? காபி. உனக்கு பால் எனக்கு எப்படி வாங்குவ? ஜீனி இல்லாம வாங்கிட்டு. அவ்வளவுதான், இப்போ வாங்கிட்டு வா. என்னடா பண்ற? டாய் மகள் தங்கக்குள்ள தூசி ஆகுச்சு. தங்க தட்டி எடுத்துட்டு இவனை வச்சுக்கிட்டு டீயை சாப்பிடுங்கடா. போற ரூட் வந்து கரெக்டு தான்டா. நேராக தான் போகணும். நேராக போனோன்னா ஒரே ரோடு தான். எங்கேயுமே டேர்னிங் கிடையாது, அப்படியே ஒரே ரோடு தான். பரவாயில்ல, நேராக ஹில்ஸுக்கே போதேடா. மெயின் ரோடு இதாக நிறைய ஹேர்பின் பெண்டெல்லாம் இருக்கு. அதேனால ஃபோட்டோ வியூ பாரு, எத்தனை ஃபோட்டோ வியூ இருக்குன்னு எழுதி வச்சிருக்கான். பிளான் போட்டு எழுதி வச்சிருக்கேன். எழுதியிருக்கா எல்லாமே. சூப்பர்ரா. இப்போ போற வழில இருந்து ஒவ்வொரு இடமா போய் போட்டோ எடுத்துட்டே போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது மினி வாட்டர் ஃபால்ஸ். நம்ம கொடைக்கானல்ல ஸ்டார்ட் ஆகும்ல சில்வர் ஃபால்ஸ். சில்வர் ஃபால்ஸ் ஆமா ஆமா உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவே சில்வர் ஃபால்ஸ். ஆனா கொடைக்கானல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? எலிவால் ஃபால்ஸ். இதனோட அவ்வளவு சின்னதாக விழுகும். ஆனால் பரவாயில்ல, முதல்ல வந்து குப்பையாக வச்சுருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் எடுத்தனால நீட்டாக இருக்கு. சரிடா அப்படியே போவோம். மெதுவாக போவோம். அவசரம். இப்போ வந்த வேகம்லாம் ஹில்ஸு ஓட்டிடுவானா? அதெல்லாம் ஓட்டிடுவான். சரி சிவா பையனுக்கு திறமை இருக்கு, வேகம் தான் இல்லை, பயம் இருக்கு. இல்லை ஒருத்தன் வந்து இப்போ
ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறான் அப்படின்னா வந்துட்டு இருக்கான் இவன், வண்டி இங்கே நிற்குது, ஆனால் நேராகவே போகலாம், வண்டி நமக்கு பக்க சைடில் தான் நிற்குது, அதை பார்த்துட்டே நிற்பான், பிரேக் அடிப்பான், என்னமோ வண்டி நம்ம மேலே வந்து மோதுற மாதிரி. அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ அதை கூட யோசிச்சிருக்க. அவன் அப்படிலாம் கூட நிக்க மாட்டான். அங்க போ லாரி, ஒரு 2 சந்து தாண்டி லாரி போகுதுன்னு வச்சுக்க, இங்கே அடிக்குவாங்க. அதான் சொல்றேன், அதுவுமே நம்ம வேலை இருக்காது, அது வேற ஒரு லைன்ல இருக்கும், வேற லைன்ல பக்கத்து லைன்ல இருக்கும். பரபரன்னு இருக்காங்க இங்க எல்லாரும். காலையில வெளிலனா எல்லா ஊரும் நீங்க நம்ம இன்னைக்கு வெளில பரபரன்னு தெரியுது. எல்லா ஊருமே வெளிலனா அப்படிதான் இருக்கும். ஏய் மதுரை எல்லாம் அப்படி பார்த்தே இல்லையா? மதுரை எப்பயும் தூங்க மாட்டாங்க, எப்பயும் ஒரே மாதிரி இருக்கான். மதுரையிலுமே கோயம்புத்தூர்ல பாத்திருக்கேன், அங்க இதுக்கு மேல பரபரன்னு இருப்பாங்க. பரபரன்னா எப்படி வேகமா இருப்பாங்க, காலைல வெள்ளம் வந்துச்சுட்டு. பெங்களூர்லயும் அதே மாதிரி தான் வேகமா இருப்பாங்க, சென்னையிலயும் அதே மாதிரி தான் இருக்கும். சரி கிளம்புவோமா? வண்டியை எடுங்கடா.